கொலை உண்ட பிறகு அவன் மனைவி கண்ணாகி அங்க இருக்கு கண்ணாகி பண்டியான் அவர்தான் பண்டியான் நொடுச்சொலியனின் அவைக்கு ஏன்னா வாரி வாரி கொடுத்து முடிச்சு போயிட்டாரு. நொடுச்சொலியனின் அவைக்கு இவன் தான் கிளைமேக்ஸ். பண்டியான் நொடுச்சொலியனின் அவைக்கு கையில் சொம்போடு வந்தார்கள். என்னது செலப்பு செலப்பு என்ன ஆயிடுச்சு சொப்புன்னு ஆயிடுச்சு. இதுக்கு நீங்க என்ன மதிப்பெண் போடுறதுன்னு யோசிப்பாரு. கால் மார்க்கா குறைச்சா கூட அந்த 10 மார்க் கேள்விக்கு மைனஸ்ல போய் மார்க். ரவீந்திரநாத் தாகூர் அவருடைய சொந்த மொழியான வங்கத்துல கூட மொழி வாழ்த்து கிடையாது. அவர் 2 நாட்டுக்கு நாட்டுப்பண் பாடியவர். அவங்களுடைய வங்கதேசத்துக்கு பாடியிருக்காரு, இந்தியாவுக்கு பாடியிருக்காரு. அப்படி பாடிய அவருடைய தாய்மொழிக்கு கூட வங்க மொழி வாழ்த்துன்னு ஒண்ணு கிடையாது. தமிழ் மொழிக்கு தமிழ்தாய் வாழ்த்து என்று ஒன்றை வைத்திருக்கிறோம் என்றால் தமிழ் மொழியை போற்றி பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் இன்றைய இளைஞர்கள் கைகளில் தான் இருக்கு. யானே கல்வன் கெடுகை என் ஆயுள். புரிஞ்சுதா? இப்ப அந்த 3 வரியை பாருங்க. இதுதான் சட்டத்தினுடைய முழுமையான பரிமாணம். யானோ அரசன் ஆர்கியூமெண்ட், யானோ அரசன் கேட்கிறது ஆர்கியூமெண்ட், யானே கல்வன் ஜட்ஜ்மெண்ட், கெடுகை என் ஆயுள் பனிஷ்மெண்ட். புரிஞ்சுதா? ஒரு வழக்கு என்பது ஆர்கியூமெண்ட், ஜட்ஜ்மெண்ட், பனிஷ்மெண்ட் இப்படித்தான் இருக்கணும் என்பதை இத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்பே தமிழ் இலக்கியங்கள் பதிவு செய்திருக்கின்றன என்றால் இவ்வளவு அற்புதமான இலக்கியம் வேற எந்த மொழியிலாவது இருக்குமா அப்படிங்கிறத ரசித்து படித்து பார்க்க வேண்டியது மாணவர்கள் கையில் இருக்கு. நல்ல நல்ல இலக்கிய நூல்களை எல்லாம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் படிச்சு பாருங்க. அதை நம்ம புது புது உலகங்களுக்கு கொண்டு சேரும். அது ரொம்ப நல்லா இருக்கும். படிக்கிறது நம்மை ஒரு புதிய